ஸ்டார்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி எத்தனை ஹெல்பாய் பீஸ் இருக்கு? இப்போ குழந்த மாதிரி இருக்கு அது பக்கத்தில். ஒரு 40% தான் சைஸ் இருக்கும்ல. நல்ல அடல்ட் சைஸ் இருக்கு. ஹெச்எம்பி. ஓகே. இப்போ வந்திருக்குது எல்லாம் சிங்கிள் மேலே தான் வந்திருக்கு. சிங்கிளாக தான் எடுத்திருக்கீங்க. இப்போ நான் இம்போர்ட்டட் எடுக்கிறேன் இல்லை கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்கன்னா 1-2 மீனுக்கே வந்து அவ்வளோ கஷ்டப்படுவோம். இப்போ நீங்கள் அது எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய மீனை ரெடி பண்ணுறீங்க? 1.5 ஃபீட்டுன்றது பெரிய மேசிவாக நமக்கு தெரியாது. பட் ஜெயிண்ட் கோரான்றதுனால இது அகலமாக பட்டையாக பயங்கரமாக இருக்குது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த செட்டப்பை வந்து நம்ம பெருசாக இந்த இடத்துல காமிச்சது கிடையாது. ரெகுலராக நம்ம வர்ற இடம் தான் ஸ்ரீனி பீட்டாஸ் அவரோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த டைம் இந்தோனேஷியன் ஸ்டாக் வந்து நிறைய எடுத்திருக்காரு. எல்லாமே நேற்று தான் வந்துச்சுன்றாரு. ஸோ பெரும்பாலும் வந்து மீன் வந்து ரெடியாக கிடையாது. ஸோ எந்தெந்த மீன்லாம் ரெடியாக இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிப்போம். அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸான ஃபிஷஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்றத வெளியில் போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ ஸ்டாக் இந்த டைம் எந்த மாதிரி வந்திருக்கு சாரதி? இந்தோனேஷியா வந்திருக்கு. இந்தோனேஷியா தானே இந்த டைம்? ஆமாம், எக்ஸாட்டிக் இந்தோனேஷியாவில் தான் வந்திருக்கு ஆல்மோஸ்ட். ஓகே. மற்றதெல்லாம் கமர்ஷியல் கிரேடு தாய்லாண்டு வந்திருக்கு. கமர்ஷியல் கிரேட். ஆமாம். இந்தோனேஷியாது எல்லோ கேலக்ஸி இருக்கு, ஹெல்பாய் இருக்கு. ஓகே. எல்லோ ஹெல்பாய் இருக்கு. ஒன்னொன்னா என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போமா? இது எல்லோ கேலக்ஸி. எல்லோ கேலக்ஸி நல்ல சைஸாக இருக்குது. ஆமாம், நல்ல டெயில் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, சைஸும் இருக்குது. ஓகே. இந்த எல்லோக்கு வந்து ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆமாம், எல்லோவில் தான் பீட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் எல்லோ கேலக்ஸி ஃபாஸ்ட் மூவிங். இதில் கேலக்ஸி தான் நல்லா மூவ் ஆகுது. ஆமாம், எல்லோ கேலக்ஸி ஃபாஸ்ட் மூவிங். ஓகே, நல்லா போகுது. சூப்பராக இருக்குது. சரி ப்ரோ, எல்லோவில் எனக்கு வேறு எதுனா இருக்குங்களா? எல்லோ ஹெல்பாயும் இருக்குது. அதுவுமே இந்தோனேஷியா தான். ஓகே. ஒயிட்டு ப்ளூ எல்லோன்னு கலந்துருக்கு. ஆமாம். இதெல்லாம் பேரா இருக்குங்களா இல்லை சிங்கிள் மேல் தான் இருக்குங்களா? இப்போ வந்திருக்குது எல்லாம் சிங்கிள் மேலே தான் வந்திருக்கு. சிங்கிளாக தான் எடுத்திருக்கீங்க. ஓகே, செம்மையாக இருக்குது. அப்புறமா நீமோ ஹெச்எம்பிகே ஓவர் ஆஃப் மணி இதுவுமே. ஓகே. ஹெச்எம்பிகே ஓவர் ஆஃப் மணி ஓஹெச்எம்பிகே. ஸோ டைல் வந்து நமக்கு 180 டிகிரியில் நல்லா வந்து 180 டிகிரியை விட கொஞ்சம் பெருசாகவே வரும். அதே தாண்டி தான் வருது. பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்லா கவர் ஆகிருக்கு டைலு. அட்டகாசமாக இருக்கே. அடா, இதெல்லாம் இந்தோனேஷியன் லைனுங்களா இல்லை தாய்லாண்டுங்களா? இந்தோனேஷியா. இந்த தடவை வந்திருக்க எக்ஸாட்டிக் எல்லாமே இந்தோனேஷியா. ஓகே. இந்த கமர்ஷியல் கிரேட் ஃபிஷஸ் வந்துட்டு தாய்லாண்டு. ஓ சரி சரி. இதில் ஆனால் நிறைய ஒர்க் போட்டு இந்த லைன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆமாம். ஓகே. இந்த மாதிரி வேறு மீன் இருக்குங்களா ப்ரோ? அந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. டெய்லு. ஓகே, செமையாக இருக்குது. சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸிங்லாம் எந்த மாதிரி இருக்கும்? ப்ரைஸிங் ஸ்டார்டிங் 900 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 900 800 1500 வரலும் போகும். ஓகே. இது பாருங்கள், மஸ்டர்ட் கேஸ் பிளக்கட். இது ஹெச்எம்பிக்கு. ஓகே. சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. சைஸ் நல்லா இருக்குது, அடல்ட் சைஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த டைல் ஷேப்பு நல்ல அடல்ட் சைஸ் இருக்குது. ஹெச்எம்பி. ஓகே. மஸ்டர்ட் கேஸில் நல்ல குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி சைஸான மீன் பார்த்தோன்னு தான் எனக்கு இன்னொன்று கேட்க தோணுது. ஜெயிண்ட் இருக்கா? ஜெயிண்ட்டும் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஜெயிண்ட் எல்லாம் தாய்லாண்டு இது இருக்குது. ஓகே. தாய்லாண்டா? அது இண்டோ. அது ஒரு நார்மல் ஃபிஷ், அதோட போட்டு நான் காட்டுறேன். ஓகே, கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஆமாம். ஜெயிண்ட் கிட்ட ஹெல்பாய் குழந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இது தாய்லாண்டு இம்போர்ட்டட் ஜெயிண்ட் பேட்டா. ஓகே ஓகே. ஸோ அந்த ஹெல்பாய் வந்துட்டு இந்தோனேஷியா. அது ஹெல்பாய் இந்தோனேஷியா. சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது பாதி சைஸ் கூட இல்லை. ஹெல்பாய் பயந்துருச்சு, தான் பக்கத்துலேயே வர மாட்டுது. ஆமாம், சைஸ் ஹெவியாக இருக்குது அதுக்கு கம்பேர் பண்ணோம்னா. ஓகே. குழந்த மாதிரி இருக்குது அது பக்கத்தில். ஒரு 40% தான் சைஸ் இருக்கும்ல. ஆமாம், இது 7 சென்டிமீட்டர் மேலேயே இருக்குது சைஸ். அபோவ் 7 சென்டிமீட்டர். ஆமாம், 3 இன்ச்சஸ். ஓகே. எல்லாமே இந்த மாதிரி அபோவ் 7 சென்டிமீட்டர் வரும். மேக்ஸிமமாக இந்த சைஸ்லாம் வரும் நம்மள்ட்ட ஜெயிண்ட். ஓகே. ஜெயிண்ட்டும் சிங்கிளாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, நானே கண்டுபிடிச்சிட்டேன். சரி ப்ரோ, இது எடுத்துருமா அடிச்சிட போது. இது ஸ்டார் டெயில் ஹெல்பாய். ஓகே. இந்தோனேஷியா இம்போர்ட்டட். ஸ்டார்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை ஹெல்பாய் பீஸ் இருக்குது இப்போ? இது ஹெல்பாயிலே ஒரு 10 பீஸ் ரெட்டில் வந்திருக்கு. அப்புறமா எல்லோ ஹெல்பாயில் ஒரு 10 பீஸ் வந்திருக்கு. ஓகே. ஹெல்பாயெல்லாம் கனவு எடுத்து ப்ரீட் பண்ணோன்னு, ஆனால் இப்போ வரைக்கும் நான் எடுத்து ப்ரீட் பண்ணல.
இந்த மாதிரி ஓஹெச்எம்பிக்கு நீமோஸில் மட்டும்தான் வந்திருக்கோ? நீமோஸில் மட்டும் வந்திருக்கு ஓவர் ஆஃப் மூன் ஹெச்எம்பிக்கு. ஓகே ஓகே. டைலு தான் இந்த மீனுக்கு செமையாக இருக்குது. இது மாதிரியே நம்ம 3 மீன் பார்த்துட்டோம்ல. ஓகே. அப்புறம் மற்றதெல்லாம் அயன்மேன் சீரீஸ் எல்லாம் வந்திருக்கு. இது அயன்மேனுங்களா? ஓகே. அதில் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குல்ல. ஓகே. 2 days கழிச்சோம்னா நல்ல கலர் வந்துடும். அப்பா இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இதெல்லாம் அயன்மேன் தான்ல? ஆமாம். இது அது ஹெல்பாய், எல்லோ ஹெல்பாய். ஓகே. இந்த மிரர் டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி ப்ரோ தோணுச்சு? இந்த மாதிரி ஆக்சுவலி அது லேடிஸ் மேக்கப் செட்டில் வருது. மேக்கப் செட்டில் வர்றது தான் இது கூட? ஆமாம். இந்த ஹெல்பாய்க்கு இந்த ப்ளூலாம் இல்லை, அப்படியே ஒயிட் வச்சு ஹெல்பாய் ஒயிட் ஸ்டார் டெயில் இருக்கு, எல்லோ ஹெல்பாய். ஓகே. இதுவுமே இந்தோனேஷியா இம்போர்ட்டட். ப்ரோ இப்போ உங்ககிட்ட ஆரம்ப வேலைன்னா எவ்வளோ சொல்வீங்க? ஸ்டார்டிங்கு பிளக்கெட்ஸ் வந்துட்டு 180 rupees 250 வரும். 250 ரூபாயிலேருந்து இருக்கு. நல்ல குவாலிட்டி பிளக்கெட்ஸு. ஓகே. அப்புறமா 2000+ வரைக்கும் வரும். ஃபீமேல்ஸ் மட்டுமா தனியாக தருவீங்களா? சீப்பராக நீங்கள் ஃபீமேல் கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஃபீமேல்ஸா? ஃபீமேல்ஸ் 100 rupeesலேருந்தே வரும். 100 நல்ல குவாலிட்டி ஃபீமேல். ஓகே ஓகே. இது ரெட் காப்பர் ஆஃப் மூன் வரும். ரெட் காப்பர் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் மீன். ஆமாம், நேற்று தான் வந்தது இல்லையா, எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஓகே. கலர்ஸ் நல்லா இருக்குது. பாடி ஃபுல்லாக காப்பரு, அதுக்கப்புறம் ரெட்டு. கிட்டத்தட்ட டிராகன் கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. இது தாய்லாந்து இம்போர்ட்டடா? தாய்லாண்டு தான், இந்தோனேஷியா கிடையாது. ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ நேற்று தான் வந்ததுன்றீங்க. இப்போ நான் இம்போர்ட்டட் எடுக்கிறேன் இல்லை கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்கன்னா 1-2 மீனுக்கே வந்து அவ்வளோ கஷ்டப்படுவோம். இப்போ நீங்கள் அது எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய மீனை ரெடி பண்ணுறீங்க? நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டு 2 days குவாரண்டைனில் வைப்போம் இந்த பாட்டிலில். ஃபிஷ் பிக்கப் ஆன ரெடி ஆனதும் ஓகே இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஓகே சேல் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. எல்லாமே பாட்டிலில் போட்டு வச்சுப்பீங்க. அப்போ எல்லாம் எக்ஸாட்டிக் ஃபிஷ் இருக்குமோ? ஒரு 4 drops ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டோம்னா ரெடி ஆகிடும் ஃபிஷ்ஷு. ஓகே. இதெல்லாம் தாய்லாந்து இம்போர்ட்டடு கமர்ஷியல் கிரேட் ஃபிஷ்ஷஸ். அப்போ ஆனால் இங்கே ரெடி ஆகாத ஃபிஷ் தான் இருக்கும். ஜெயிண்ட்டு கூட இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது இருக்கும். ஓகே. இப்போ ஃபீமேலு காப்பர் அவத்தர் ஃபீமேல் மேல் இருக்குங்களா? மேல் எல்லாம் சேல் ஆகிடுச்சு. மேல் சேல் ஆகிடுச்சு. ஓகே. இது ப்ரோ இது ஆக்சுவலி இது ப்ளூ ரிம் லைனேஜ் தான், ப்ளூ ரிமில் தான் வந்தது. ஓகே. பட் சில ப்ளூ ரிம் வந்துட்டு இந்த மார்பிள் மாதிரி டர்ன் ஆகிடுதுங்க, கலர் மாறிடுதுங்க. ஆமாம், கலர் மாறிடுதுங்க. ஓகே. அப்போ இதை எடுத்து ப்ரீட் பண்ணால் நமக்கு ப்ளூ ரிம்ஸ் கிடைக்கும். அது டவுட் தான், மார்பிள் மாதிரியும் வரும். ஓகே, மார்பிளும் வரும், ப்ளூ ரிம். அந்த லைனேஜ் தான் நமக்கு அது கிடைக்கும்ல. நல்லா இருக்குது, சைஸாகவும் இருக்குது மீன், நல்லா சைஸாக இருக்குது. இது தாய்லாண்டு இம்போர்ட்டட். இது தாய்லாண்டு. ஓகே. இது ஹெல்பாயில் வரும். ஆமாம், இதுவும் இந்தோனேஷியா இம்போர்ட்டடு. ஓகே. ஸ்டார்டெல் ஹெல்பாய். இது ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஆமாம். ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோமா ப்ரோ? ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். பட் மற்றதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. அதான் இருக்கிற மீன்ல நம்ம ஒரு 10% 15% தான் கவர் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் ஒரு 2 days விட்டோம்னா எல்லாம் ரெடி ஆகிடும் ஃபிஷ்ஷஸ். நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. அயன்மேன்லாம் சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. நம்ம லாஸ்ட் எடுத்த வீடியோ கூட இதில் கமெண்ட்ல பின் பண்ணி போடலாம். ஓகே. ஆமாம், லாஸ்ட் டைம் நிறைய டிஃபரெண்ட்டாக ஸ்டாக் வந்துருந்துச்சு. அந்த வெரைட்டிஸும் பார்க்கலாம். ஓகே, அதோட லிங்க் நான் கமெண்ட்ல இப்போ பின் பண்ணி கொடுத்துட்றேன். சரி ப்ரோ, பீட்டாஸை தாண்டி அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பீட்டாஸ் தவிர மற்ற ஃபிஷ்ஷஸ் இருக்கு. ஜெயிண்ட் கோராமி இருக்கு, போலார் ஒயிட் பேரட்ஸ் இருக்கு. ஓகே. போலார் பேரட் நல்லா ஆர்டர் போகுதுங்களா உங்களுக்கு? போலார் பேரட் ரெகுலராக போகுது. அதுலேயும் இந்த ஒயிட் போலார் நல்லா போகுது. இந்த டேங்க் ஃபுல்லாக வந்து விடோஸ் தானே வச்சிருந்தீங்க? ஆமாம், விடோஸ் இருந்தது. இப்போ இது நல்லா போகிறதுனால போலார் பேரட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே. இது மேக்ஸிமம் 2.5 inch வரும். 2 inch வரும். ஆமாம். ஓகே. ப்ரைஸிங்லாம் எந்த மாதிரி? இது ப்ரைஸ் நல்லா அடல்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 250 to 300 rupees வரலும் போகும் பேர். 250 to 300 ஸ்டாக் வர்றதை பொறுத்து அந்த டைம் அதுக்கேற்ற ப்ரைஸிங் இருக்கும். இதில் எப்படி மேல் ஃபீமேல்னு பார்த்து தருவீங்களா? மேல் ஃபீமேல் அது சம்டைம்ஸ் கஷ்டம், அது இது ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே. ஜெண்டரு. ஓகே. ஸோ ஃபீமேலுக்கு வந்துட்டு அந்த பிங்க் கலர் பிங்கிஷாக இருக்கும் அந்த பெல்லி கிட்ட, வயிற்றுல. ஆமாம். ஓகே. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லைன்னா மேல் ஃபீமேல் பார்த்துக்கலாம் நம்ம. இல்லைன்னா அதே தானா பேர் செட் ஆகும் சிலது. இந்த மாதிரி அந்த ஆமாம், அந்த 2 மீன் கொஞ்சம் கிட்டத்தட்ட பானைக்கிட்டே இருக்கு, அது செட் ஆகும். அந்த மாதிரி. அது வேணுமானா நம்ம பேர் கொடுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இதெல்லாம் பார்சல் போடுறீங்களா நீங்கள்?
பார்சல் போடுறதில்ல, இதெல்லாம் வாக்கின் கஸ்டமருக்கு மட்டும்தான். பெட்டாஸ் மட்டும்தான் அப்போ பார்சல் போடுறீங்க. ஓ பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் டைம் சின்னதாக பார்த்துருந்தானே அந்த மீனுங்களா இல்லை இது வேறங்களா? அதே தான். அப்போ 8 இன்ச் இருந்தது, இப்போ வந்துட்டு 1.5 feet வந்திருக்கு. ஆக்சுவலாக வீடியோவில் சைஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நல்லா பயங்கரமாக இருக்கு. 1.5 feet இருக்கும்ல? 1.5 feet. 1.5 feetன்றது பெரிய மேசிவாக நமக்கு தெரியாது, பட் ஜெயிண்ட் கோரான்றதுனால இது அகலமாக பட்டையாக பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ரெகுலராக வெஜிடபிள்ஸும் நல்லா சாப்பிடும். இது இப்போ பெல்லட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடும். குக்கம்பரு, பப்பாயா, ஃப்ரூட்ஸும் நல்லா சாப்பிடும். பப்பாயா எல்லாம். நீங்கள் என்ன ஃபீடு பண்ணி இதை இவ்வளோ சீக்கிரம் வளர்த்தீங்க? எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஏன்னா அப்படியே ஒரு மடங்கு சைஸ் அதிகமாகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடும். இது ஃப்ரூட்ஸ் போட்டு தான். ஃப்ரூட்ஸ் பப்பாயா ரெகுலராக நீங்கள் வாங்குறப்ப அப்படி இது பண்ணுறீங்க. டேங்க் சைஸ் என்ன இருக்கும் இது? டேங்க் சைஸ் வந்துட்டு 4 feet இருக்கு. 4 to 2 feet விட்த் இருக்கு. ஓகே. நல்லா சைஸ் கொடுத்தீங்கன்னா ஃபிஷஸும் நல்லா சைஸ் வரும், நல்லாவே க்ரோ ஆகும். போன அடியெல்லாம் பட்டு ஃபின் இதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைல்லாம் கட் ஆகி அப்படி இருந்துச்சு. இது பர்சனல் கலெக்ஷனா சேல்? இது பர்சனல் கலெக்ஷன். இது ரெட் ஐ ஜெயிண்ட் கோரா. ஓகே, அல்பினோ. இதெல்லாம் பார்சலே பண்ணுவோம். இது மேலுங்களா? ஹம்பலா வந்து? ஆமா, இது மேலு. இன்னும் கொஞ்சம் சைஸ் வரும். இது மேக்ஸிமம் 2 feet கிட்ட வரும். இது 2 அடி வருமா? எனக்கு இதுதான் ஆச்சரியப்படுத்திருச்சானா. இது சில்வர் ஷார்க். இதுவும் போன டைம் இருந்துச்சுல? அதுவும் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுது, ஆனால் ஜெயிண்ட் தான் என்ன நரல வச்சிருச்சு. ஓகே. கீழே வந்து வீடியோஸ் எல்லாம் இருந்தது, காலியாக இருக்கு. ஓகே, எல்லாம் தான் மிச்சமான ஸ்டாக்கு. ஓகே. அங்கே என்ன இருக்குங்க? ஃப்ரெண்டோஸாவா? ஃப்ரெண்டோஸாக இருக்கு. ஓகே. நல்ல ஹம்போட குவாலிட்டியாக இருக்கு. இன்னும் பெரிய சைஸ் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. ஓ, வித்துட்டு எதுவும் அப்போ பேலன்ஸ் தான் இருக்கா? ஆமாம். ஓகே. இன்னும் டேங்க்ஸும் இருக்கும். எல்லாம் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஆரம்ப விலை டேங்க்ஸில் எவ்வளோ ப்ரோ? ஸ்டார்டிங் 160 வருது. டேங்க் 160 வருது. இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ், அல்ட்ரா கிளியர். ஆமாம். ஓகே. அல்ட்ரா கிளியர் இந்த மாதிரி கவர் போட்டது எல்லாமே இருக்கா? இல்லை, டஸ்ட் ஆகிட்டு அந்த குவாலிட்டி தெரியுதில்ல. ஓ சரி, அதனால இது நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டீங்க. அதனால ரேப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. சரி ப்ரோ, நான் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துட்றேன், லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டேரக்ட் விசிட் பண்ணலாம்ல? டேரக்ட் விசிட் பண்ணலாம். ஓகே. பார்சல்லாம் எப்படி ப்ரோ? பீட்டாஸ் மட்டும் கொரியர் போடலாம், மற்றதெல்லாம் வாக்கின் கஸ்டமர்ஸ்க்கு. மேக்ஸிமம் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க? டேரெக்டாக வர்றதுங்களா இல்லை? டேரெக்டாக வந்தால் பெட்டர். டேரெக்டாக நல்லா சூஸ் பண்ணி எடுக்கலாம் ஃபிஷஸ். சரி ப்ரோ, ரைட். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.